ஜானுவ யார் மாட்டி விட்டான்ற விஷயத்த அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையிலயும் அவ மாட்டிக்க கூடாது. சீக்கிரமா ஜானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க. அதுக்கு எனக்கு உங்களோட உதவி வேணும். ஜானு மேரேஜ்க்கு உங்களோட உதவி தேவை. ஜானுவும் விவேக்கும் லவ் பண்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும். அவங்க கல்யாணத்துக்கு உங்க சித்தி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற விஷயம் கூட உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா உங்க உங்க சித்தி ஒத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்காக ஒரே ஒரு தடவை உங்க சித்தி கிட்ட பேசுறீங்களா? எதை வச்சு இந்த உதவி என்கிட்ட கேக்குற? ஜானுவோட அக்கான்ற முறையில கேக்குறேன். அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணுக்காக உங்ககிட்ட உதவி கேக்குறேன். கூட இருக்கவங்க கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு உதவி செய்வீங்க. அதனால நிச்சயமா நீங்க இந்த உதவியை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க என்ன செஞ்சாலும் அது விவேக்கோட சந்தோஷத்துக்காக தான் எனக்கு தெரியும். அவன் சந்தோஷமா இருக்கணும்னா அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கணும். விவேக் ஜானுவை லவ் பண்றான். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதுவும் ஜானு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொண்ணு. நாம சொல்றதெல்லாம் கேட்பா. நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க. என்ன சொல்றீங்க சித்தி? இது உன் மனசுல இருந்த வார்த்தையா இல்லனா அந்த லக்ஷ்மி உன்னை கேட்க சொன்னாளா மித்ரா? மாம் டாடுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் தான் சித்தி. அக்காவுக்கும் மாமாவுக்கும் நீ லக்ஷ்மி கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம். ஆனா உனக்கு மனிஷா கூட வாழத்தான் விருப்பம். இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் மித்ரா. அதே மாதிரிதான் நானும் என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். சித்தி, நான் உன்னை தப்பு சொல்லல மித்ரா. அவங்க அவங்க ஆசை அவங்க அவங்களது. நீ உன்னோட முடிவை மாத்திக்க மாட்ட. என்னாலையும் என் முடிவை மாத்திக்க முடியாது. இங்க வில்லன்கள் யாரும் இல்ல மித்ரா. ஒப்பீனியன் மட்டும்தான் இருக்கு. ஸ்கூல்ல இருந்து வந்துட்டீங்களா? அம்மா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு பாருங்க. நீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பிரைஸ் ஜெயிச்சிட்டு வரணும். கண்டிப்பா நாங்க ஜெயிப்போமா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் லக்கியும் 11 குஷன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஆடிட்டோரியத்துல எல்லாரும் கண் கலங்கி அழுதுட்டாங்க. ஆமாமா, எங்க பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அழுதுகிட்டே எந்திரிச்சு கை தட்டினாங்கம்மா. லவகுசா சீதாராமனோட கதையை சொல்லும்போது சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் யாருக்குப்பா கண்ணீர் வராம இருக்கும்? அந்த காலத்துல சீதாராமனோட கதைய லவனும் குசனும் பாட்டா பாடி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாங்க. ஆனா இந்த காலத்துல சீதா தேவி படுற கஷ்டத்தை பாடி அந்த ராமனுக்கு புரிய வைக்கணும். அம்மா லக்கி, நம்ம ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. ஐயோ வாங்கம்மா. கை போடுங்கப்பா. அம்மா கொஞ்சம் கிட்ட வாங்க. பாக்குறியா மனிஷா, ஃபேமிலி போட்டோவாம்.
அப்ப ஃபேமிலி ட்ரீன்னு சொன்னாங்க, இப்போ ஃபேமிலி போட்டோன்னு சொல்றாங்க. அப்படின்னா நாங்க வேண்டாமோ ஜுன்னு? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி, இது எங்க ஃபேமிலி போட்டோ. டேய், அவங்க ஏன் அப்பா அம்மா. நீங்க ஏன் அப்பா அம்மா? அதுவும் பேரண்ட்ஸ் கூட மட்டும் போட்டோ எடுத்து அனுப்பணும்னு டீச்சர் சொல்லிருக்காங்க. தாத்தா பாட்டியை பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேக்குறேன். பரவாயில்ல விட்ரா, நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஜுன்னு ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆண்டி. சான்ஸ் கிடைச்சிருச்சுல, அவன் விடவா போறான்? தாத்தா இங்க ஆ. வாங்க, எங்களை ஃபேமிலி போட்டோ எடுங்க. ஆ. ஆ, மித்ரா கொஞ்சம் இப்படி வா. லக்ஷ்மி கிட்ட போய் நில்லுமா. ரெடி? யே! நான் சொன்னதுக்கு உனக்கு கோவம் வந்துருச்சா மனிஷா? அங்க நடந்தது தான் சொன்னேன், உன்னை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல. அது சரி, ஜானுவுடைய விஷயத்துல நான் தோத்துட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நீ ஜுன்னுவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னல, அந்த விஷயம் என்னாச்சு? அந்த செட்டப் எல்லாம் ரெடியா இருக்கு. ஜுன்னுவை கூட்டிட்டு போறதுல தான் டிலே. அந்த பிளான்ல நீயாவது சக்சஸ் ஆயிடுவியா, இல்லனா என்ன மாதிரியே ஃபெயில் ஆயிடுவியா? என் பிளான் அந்த அளவுக்கு வீக் இல்ல ஆண்டி. பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். நம்ம என்ன ஸ்கெட்ச் போட்டாலும் என்ன லாபம்? மித்ராவை பார்க்கும்போது அவங்க பக்கம் தான் இருக்கிற மாதிரி தோணுது. மித்ரா இன்னும் என் கைக்குள்ளதான் இருக்கா ஆண்டி. அவ அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுவும் பார்க்கலாம். அது சரி, என்ன பிளான் போட்டிருக்க? நான் சொல்ல மாட்டேன், டாக்டர் மூலமா சொல்ல வைக்கிறேன். ஹலோ மனிஷா மேடம். நான் சொன்ன விஷயம் என்னாச்சு டாக்டர்? எல்லாம் ரெடி மேடம். நீங்க அந்த பையனை கூட்டிட்டு வருவீங்க. நாங்க ஃபேக் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுப்போம். பையனோட ஃபாதர் மித்ரானந்தன் இல்ல, அர்ஜுன் தான் ஃபேக் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். அவ்வளவுதானே மேடம்? வேற ஏதாவது ஆட் பண்ணுமா? அவ்வளவுதான் டாக்டர், தேங்க்யூ. இதுதான் என் பிளான் ஆண்டி. அப்படின்னா ஜுன்னுவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பொய்யான டிஎன்ஏ டெஸ்டை எடுத்து அவன் அர்ஜுனுடைய பையன்தான்னு பொய்யான விஷயத்தை இவங்க கிட்ட சொல்ல போறேன். எஸ், அதுதான் நான் செய்ய போறேன்.